வணக்கம் மக்களே. ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, ரத்த சோகையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டு மூளை வாங்கி இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க இந்த ஆட்டு மூளை பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு ஆட்டு மூளை ஒன்று எடுத்திருக்கேன். இதில் உள்ள நரம்பெல்லாம் மேலே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பல் பூண்டு தட்டி போட்டுக்குங்க. இந்த ஆட்டு மூளை பொரியலுக்கு கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுட்டேன். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வதக்கும் போது எப்போதுமே சால்ட்டு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே சைடாக வச்சுட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு எக்கு சேர்த்துக்கலாம். ஒரு எக்கு நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இது ஏன் நம்ம சேர்க்குறோன்னிங்கன்னா அந்த மூளை கொலகொலப்பு தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி எக்கு சேர்த்து செஞ்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும், தனித்தனியாக அழகாக இருக்கும். நல்லா நம்ம எக்கு எப்போதுமே எப்படி பொரிச்சு எடுப்போமோ அந்த மாதிரி பொரிச்சுக்கலாம். இந்த எக்கு நல்ல பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த மூளையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே போட்டு உடனே கிளறிடக்கூடாது. அப்படி கிளறிட்டால் சுத்தமாக அப்படியே ஒரு மாதிரியா கொலகொலப்பு தன்மையாக போயிடும். அதனால் அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஓரளவு வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்துன்னு பாருங்கள். எப்படி ஒரு கலர் மாதிரி எப்படி நல்லா ஒரு கட்டித்தன்மையாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்கு அப்புறம் மூளை எல்லாமே சேர்ந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். அடுத்தது கொஞ்சோண்டு சால்ட்டு இந்த மூளைக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.